பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொங்கல் பானைகள் தயாரிப்பு பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சென்றாயம்பட்டி கிராமத்தில் உள்ள சுமார் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மண்பானை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் படிப்படியாக தொழில் நலிவடைந்து தற்போது 7 குடும்பங்கள் மட்டுமே இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பானை தயாரிப்பில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். நகரங்களில் மண்பானைக்கு பதிலாக பாத்திரங்களை பலர் பயன்படுத்துவது தங்களைப் போன்ற தொழிலாளர்களை பாதிக்கும் என்று கூறும் அவர்கள் ஏரிகளில் இருந்து களிமண் அள்ளுவதில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். ஆண்டுக்கு 3 மாசம் 4 மாசம் இந்த தொழில் நடக்குது. இடைப்பட்ட காலத்தில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா இந்த தொட்டி ஓடு பூந்தொட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் மூலியமா எங்களுக்கு கிடைக்கணும். ஆனா அது என்னன்னா எல்லா தாவலையும் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர் ஆகுது. இன்னைக்கு எல்லா நர்சரியோ கவர்மெண்டோ தனியார் எல்லாமே பிளாஸ்டிக் யூஸ் பண்றாங்க. அதை தவிர்த்து எங்க வாழ்வாதாரத்தை சிறப்பிக்கணும் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் தொட்டியில மண் தொட்டியில எங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் சிரமம் இல்லாம நல்லா இருக்கும். பொங்கல் தொகுப்பு பானைகள் கடந்த ஆண்டு 450 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 500 ரூபாய் வரை விலை போகும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். இந்த ஒரு பானை விலை நாங்கள் 3 கிலோ பானை விலை 250 விற்போங்க. செட்டு, அதாவது பானைன்னா ஒரு பானை மேல் மூடி ஒரு பொசனா சட்டி ஒரு 450 விற்போம் பானாண்டு. இந்த மாதிரி 500 ரூபாய் கிலோ ஒரு முடிவு பண்ணிக்கிறோங்க. நாங்கள் 3 மாதம் பண்ணி அது ஒரே ஒரு நாள் அந்த ஒரு நாள் நீங்கள் வாங்குறதுனால தான் மட்டும்தான் எங்களை அந்த வருஷம் ஃபுல்லாமே நாங்கள் ரன் பண்ண முடியும். மண்பாண்ட தொழிலாளிகள் வாழ்வாதாரம் அந்த ஒரு நாளுக்காக நாங்கள் உழைச்சிட்டு பண்ணிடுறோம். தங்களது வாழ்வாதாரத்தை காக்கவும் தொழிலை பாதுகாக்கவும் அரசு மானியம் வழங்க வேண்டும் என்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு இன்ன வரை எந்த லோன் கடன் கிடையாது. எங்களுக்கு அரசாங்கத்து மூலியமாக கடன் வட்டி இல்லாமல் கடன். அதனால எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த தொழில் செய்யற காலத்துல ஆண்டுக்கு ஒரு 50,000 1 லட்சம் ரூபாய் இந்த தொழில் நதியாக கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். நலிவடைந்து வரும் மண்பாண்ட தொழிலை காக்க அரசு தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.